அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிதியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளிச் செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகுவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 225 நித்திய விளக்கு. உபதலைப்பு எண் 7 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1507 1508. ஆகமமுடி மேல் அருளொளி விளங்கிட வேகமதரவே விளங்கொளி விளக்கே. வேத விழுப்பொருளை மேவுதற்கு உரைநூலாக சோபானம், அதாவது படிகள் உடைய நூலாக வெளியிடப்பட்டது ஆகமம். ஆனால் அவ்வாகமத்தும் அப்பேரருட்பெரும்பதியின் உண்மை வெளியாகவில்லை. அருளால் அன்றி வெளியாகுமாறு இல்லை. ஆதலின் பிறவிச் சூழலில் வேகங்கொண்டு உழலும் ஆன்மாக்களுக்கு இரவா பேரின்ப வாழ்வு கிடைக்கவில்லை. ஆகையால் அவ்வேகங் கெடுத்து தடுத்தாட்கொள்ளவே நம் பதி அருள் ஒளிவிளக்கை அவ்வாகம முடிமேலே நன்கு ஒளி வீசி விளங்க வைத்துள்ளார். அருள் ஒளி பெறாத மருள் மனத்தார்க்கு ஆகமம் எவ்வளவு உதவினாலும் புறவுலக வாழ்வில் உழல்வதை விட்டு மேற்செல்ல முடிகின்றதில்லை. அப்படியே உலகை விட்டு சென்று பதிபதத்தில் ஐக்கியப்பட்டு மறைந்தாலும் வாழ்வு நிலவாது சூனிய முறத்தான் நேர்கின்றதாம். ஆகமத்தின் முடிவு இதுவே. இதற்கு மேல் திருவருளால் தான் அகம்பளர் அருட்ஜோதிமயமாகி அனக நிறை இன்ப வாழ்வு பெற முடிகின்றதாம். இந்த அருள் விளக்கு வெளிப்பட்டு பிறவி வேகத்தை தடை செய்து மேநிலைக்கே ஏற்றாமல் ஏற்றி வைத்து விடுகின்றதாம். அம்மே நிலையிலிருந்து வாழ்வோர் எதனாலும் தாக்கப்படாது இறப்பையே நீக்கி இந்த உடலையே சுத்த உடம்பாக ஆக்கிக்கொண்டு வாழ்வார்கள். இதனால் மேற்கொண்டு பிறப்பு ஏற்படுவதில்லை. பிறப்பு இறப்பின் வேகம் முற்றும் ஒழிக்கப்பட்டதாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.